வணக்கம். என் பேர் ரித்திகா. ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். ஸோ நேத்து ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்க வெயிட் லாஸ் டைம்ல வந்துட்டு காலையில, மத்தியானம், நைட்டு மட்டும் சாப்பிடுங்க. இன் பிட்வீன்ல எதுவும் வேணாம். கேலரிஸை மேனேஜ் பண்ணுங்க. வாட்டர் மட்டும் இன்டேக் பண்ணுங்க. போதும்னு சொன்னீங்க. நான் லாங் ஹவர்ஸ் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா எனக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் சாப்பிடாம இருந்தா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் தான். பட் அது என்ன டைம் எப்போங்கிறது இருக்கு. நம்ம எவ்வளவு டைம்ல சாப்பிடுறோம். சில பேருக்கு 2 மணி நேரம் சாப்பிடாம விட்டாலும் அது லாங் ஹவர்ஸ் ஃபீல் பண்றாங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்க வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற பர்சனா இருக்கீங்க. ஆஃபீஸ் ஒர்க் இல்ல வீட்ல இருக்கிற ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாத்துக்கலாம். இல்ல ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானமா மொத்தமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பர்சனா இருக்கீங்க. இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அதனால நான் வந்துட்டு காலையில எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க நைட் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருக்கு பாடி. எதுவுமே நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்சது ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் சாப்பிடலன்னா உங்களுக்கு அங்க என்ன ஆகும்னா ஆசிட் வந்துட்டு ஸ்டொமக்ல அதிகமா கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு மோர் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வந்து மத்தியானம் சாப்பிட்றப்ப அப்போ அதுதான் லாங் டியூரேஷன். நைட்டு சாப்பிட்டது அதுக்கப்புறம் காலையிலேயாவது சாப்பிட்டுருக்கணும். ஒரு ஒரு 6 to 7 hours டீப் ஸ்லீப் நீங்க ஸ்லீப்ல இருந்திருப்பீங்க. 6 to 7 hours கேப் விட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க சாப்பிடலன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் கொண்டு போய் விடும். இப்போ நீங்க காலையில சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஸ்கிப் பண்றீங்க. ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம். நீங்க கரெக்டா டைம் ஒரு 4 to 5 hours நீங்க சாப்பிடுறீங்க. காலையில வந்துட்டு சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் 4 to 5 hours கேப் விட்டுட்டு மத்தியானம் சாப்பிடுறீங்க. தென் அகைன் 4 to 5 hours கேப் விட்டுட்டு திருப்பி நீங்க வந்துட்டு டின்னர் எடுக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல லாங் கேப் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டைம் கேப் தான். ஸோ லாங் கேப் தானேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அதிகமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேலரிஸ் மேனேஜ் ஆகாம வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ அசிடிட்டி ப்ராப்ளமும் வரக்கூடாது. கேலரிஸும் மேனேஜ் ஆகணும்னா ப்ராப்பர் டைமிங் ஷெட்யூல் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன அர்ஜென்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு 2 வாயாவது நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். நீங்க வந்து டிசிஷன் ஃபர்ஸ்ட் எடுங்க. எடுத்தீங்கன்னா தான் காலையில வந்துட்டு நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க, கரெக்டான டைமுக்கு லஞ்ச் சாப்பிடுவீங்க, கரெக்டான டைமுக்கு டின்னர் சாப்பிடுவீங்க. ஸோ ஒர்க் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வயித்தை நீங்க காலி பண்ணீங்கன்னா உங்க வயிறு ஆசிட் வந்து காலி பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு லாங் ஹவர்ஸ் சாப்பிட்றது வந்துட்டு நீங்க கம்மி பண்ணலாம். லாங் ஹவர்ஸ்னா எவ்வளோ 7 to 8 hours அதுதான் லாங் ஹவர்ஸ். 4 to 5 hours வந்துட்டு நீங்க எம்டி ஸ்டமக்ல இருக்கிறது வந்து தப்பே கிடையாது. நீங்க வாட்டர் மட்டும் அந்த டைம்ல இன்டேக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து தாராளமா கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட்.